இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இது என்னது? எஸ் டாட், இது எல்லாம் இந்த லக்ஷ்மியால வந்தது. இவளால இந்த உலகத்துக்கு முன்னாடி நான் தலை குனிய வேண்டியதா ஆயிடுச்சு. நான் ஜஸ்ட் ஷாப்பிங் போயிட்டு திரும்ப வந்துட்டு இருந்தேன். இவ பண்ண அந்த திருட்டுத்தனத்தால எல்லாரும் நம்மள வெறுக்கிறாங்க. மொத்த கோபத்தையும் ஏமல காட்டினாங்க. ரோட்ல போற எவ்வளவு ஒருத்தி என் கண்ணத்திலே அரைஞ்சா. உங்க பொண்ணு அரைஞ்சா. என் நிலைமையை இப்படி ஆக்கிட்டான். நீங்களும் அம்மாவும் இது வரைக்கும் நான் அரைஞ்சது கூட கிடையாது. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் இதோ இவதான் நிக்கிறாளே. சோனியா, ஆயுஷ் ப்ளீஸ் இப்படி பேசாத. சோனியா, ஆயுஷ், யூ ஷட் அப். ஓகே, உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு வேலைக்கார மாதிரி இவ பின்னாடியே சுத்திட்டு இருக்க. இவளால உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், டிக்னிட்டி எல்லாமே போச்சு ஆயுஷ். ஆனா எனக்கு இருக்கு. ஓகே, இனிமே எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்க டாட். ஐ ப்ராமிஸ் இனிமேல் இப்படி நடக்காது. எல்லாம் நல்லபடியா முடியும். ஜஸ்ட் காம் டவுன், காம் டவுன். ஓகே ஓகே, போ, உன்னோட ரூமுக்கு போ. எஸ் டியர், போ. என்னதான் நடந்துச்சு? மம்மி, அங்க ரோட்ல மக்கள் சோனியா கிட்ட ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே ரொம்ப கோவத்துல இருந்தாங்க. ஓபராய் ஃபேமிலி ரொம்ப ஜாலியா இருக்காங்களா. சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டாங்க. ஆல் தோஸ் கேம்ஸ். அண்ணா பாத்தீங்கல்ல, இவ பண்ண திருட்டுத்தனத்தால ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, பிசினஸ்க்கு தண்டனை கிடைக்குது. ஆனா நீங்க எப்ப நான் பாரு சோனியா கிட்ட என்ன சொன்னேன்னு நீ கேட்டல. மறுபடியும் சொல்றேன், காது கொடுத்து கேளு. எல்லாம் நல்லபடியா முடியும். எல்லாமே நல்லதுக்கு தான். ஆனா எப்போ எல்லாமே நல்ல விதமா முடியும்? நம்ம எல்லாருக்கும் மானம், கௌரவம், அந்தஸ்து போன பிறகுதானே எல்லாமே நல்ல விதமா முடியும். சரிங்க, நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே மானம், கௌரவம் போனதுக்கு காரணம் யாரு? இதோ இந்த லக்ஷ்மி தான் காரணம். திரும்ப திரும்ப ஒவ்வொரு நிமிஷமும் இந்த குடும்பத்துக்கு நீ எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கங்கறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்க. இவ தரித்திரம் பிடிச்சவதான். எத்தனை முறை வேணாலும் இத நான் சொல்லுவேன். உலகத்துல மத்தவங்களை எப்படி படைச்சிருக்காரோ தெரியாது, கடவுள் இவ்வளவு தரித்திரம் பிடிச்சவளா தான் படைச்சிருக்காரு. அந்த விஷயமும் அடிக்கடி ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ஆனா நீங்க அத புரிஞ்சுக்க தயாராவே இல்ல. ஜஸ்ட் என்னோட பையனுக்காக, என் ரிஷிக்காக நான் எதுவும் செய்யாம இருக்கேன் தெரியுமா? உன்னோட கெட்ட சகுனத்தாலதான் இங்க மொத்த ஃபேமிலியும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நீயும் கண் கூட பாக்குற. என்கிட்ட அதிகாரம் இல்லாம போச்சு. இல்லன்னா எப்பவோ உன்னை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிருப்பேன். அண்ணி, என்னப்பா இது? ப்ளீஸ் பா, என்ன மன்னிச்சிருங்க. சோனியாவோட இந்த நிலைமைக்கு ஏதோ ஒரு விதத்துல நானும் காரணம். நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்திருக்கணும், கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தா இந்த விபத்து நடந்திருக்காது. நீ ஒத்துக்கிறல்ல இது விபத்துன்னு? ஒத்துக்கிறியா இல்லையா? இது யாருக்கு வேணா நடந்திருக்கலாம். இங்க பாருமா, எல்லாத்த விட முக்கியமான விஷயம், உன்னை நீ பிளேம் பண்ணிக்கிறத நிறுத்து. ஏன்னா இந்த உலகம் இருக்கே, அது உன்னையே டார்கெட் பண்ணும். புரியுதா? அதோட இன்னொரு விஷயம், அடுத்தவங்களுக்கு நாம தப்பு பண்ண சந்தர்ப்பம் கொடுத்தாதான் அவங்களும் தப்பு பண்ணுவாங்க. புரிஞ்சுதாமா? அண்ணி, சொன்னதை கேட்டீங்கல்ல? இங்க பாருங்க, இப்படி ப்ளேம் பண்ணிக்கிறத முதல்ல நிறுத்துறீங்களா? கொஞ்சமாவா அனுபவிக்கிறீங்க? ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. ரிஷிப்ரோ பொறுத்துக்கிறாருல, அவர் ஜெயில இருக்காரு. அதனால நீங்க உங்களையே இப்படி குறை சொல்லிக்காதீங்க. நீ யோசிக்காதீங்க. நீ எதுக்காகமா கவலைப்படுற? நான் தான் இருக்கேனே. இவன் இருக்கான், உன் கூட சிங்க மாதிரி நிக்கிறான்ல. அப்புறம் என்ன? அதனால முதல்ல கவலைப்படுறத நிப்பாட்டு. லுக், சோனியாவை பாத்துக்கிறதுக்காக கரிஷ்மாவும் நீலமும் இருக்காங்க. அவங்க அவளை பாத்துக்குவாங்க. சோனியா நல்லா ஆயிடுவா. பட் உன்னை நீ தான் பாத்துக்கணும். ஓகேவாமா? டேய், புரிய வை. அண்ணி, சோனியா ரொம்பவே ஹர்ட் ஆயிருக்கா ஆயுஷ். உண்மையிலேயே அதை நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அவகிட்ட எப்படி மன்னிப்பு கேக்குறது? ஐயோ, நீங்க ஏன் தான் அப்படிலாம் பேசுறீங்களோ? மை ஸ்வீட் ஏஞ்சல், இப்ப அதெல்லாம் பண்ண தேவையே இல்ல. அவகிட்ட மன்னிப்பா? அவ மூஞ்சிய பாத்தீங்கல்ல, எரிமலை மாதிரி இருக்கா. கொஞ்சம் விட்டோன்னு வைங்க, அவ்வளவுதான் பொங்கிருவா. அவ எதையும் புரிஞ்சுக்க மாட்டா. விட்டு தள்ளுங்க. இன்னும் இன்சல்ட் பண்ணுவா. அண்ணி, அவளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. நாளைக்கு கூல் ஆயிடுவா, எல்லாம் சரியாயிடும். அதோட இன்னொரு விஷயம் அண்ணி, நாளைக்கு யாரு கல்பிரட்னு தெரிஞ்சிரும்.
அவன் யாருன்னு மட்டும் தெரியட்டும், அதுக்கப்புறம் எல்லாரோட முகமும் அப்படியே மாறிடும். யோசிக்காதீங்க. ஒரு ஃபிங்கர்ல அதுக்கான பதில் இருக்கு. நீ லக்ஷ்மியை லவ் பண்றியா இல்லையான்னு தெரிஞ்சிரும். இந்த ஸ்டூபிட் ஃபிங்கர் படி பார்த்தா நீ லக்ஷ்மியை லவ் பண்ற. ஏன் ரிஷி, என் கூட ஏன் இப்படி எல்லாம் பண்ண? நீ என்ன எவ்வளவு லவ் பண்ண, அளவுக்கு அதிகமா பண்ண. நான் ஒரு செய்கை காட்டினா என்ன சந்தோஷப்படுத்த ரெடி ஆயிடுவ. அந்த அளவுக்கு நீ என்ன லவ் பண்ணிட்டு இருந்த. அது மட்டும் இல்ல, நம்ம பெஸ்ட் கப்பலா இருந்தோம். ஆனா அந்த லக்ஷ்மிக்காக நீ மொத்தமா மாறிட்ட. அந்த பட்டிக்காட்டு பொண்ணுக்காக நீ மாறி இருக்க. எதுக்கு? என்ன கடவுளே இது? ஏன் எதுக்காக நீங்க லக்ஷ்மி எங்க வாழ்க்கையில அனுப்புனீங்க? ஏன் அதோட நான் எதுக்காக அவளை இங்க கூட்டிட்டு வந்தேன்? நான் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க கூடாது. அப்போ அவ எங்க வாழ்க்கையில வந்திருக்கவே மாட்டா. தென் இப்ப அழற மாதிரியான நிலைமை எனக்கு வந்திருக்காது. நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து. நீ லக்ஷ்மிய லவ் பண்ணல. நீ அவ கூட எப்படி வேணாலும் பழகலாம். ஆனா நீ என்ன மட்டும் தான் லவ் பண்ற. உன் கூட நான் தானே இருக்கேன். என்னை எந்த அளவுக்கு இக்னோர் பண்ணணுமோ பண்ணிக்கோ ரிஷி. ஆனா நான் அதை நம்பவே மாட்டேன். நான் உன்னை விடுவிக்க தான் போறேன். என்ன நடந்தாலும் சரி, உன்னை காப்பாத்துவ ரிஷி. ஏதாவது பண்ணி காப்பாத்துவ. தசரா, எல்லா வருஷமும் தசராவை நம்ம ஒன்னா தானே கொண்டாடி இருக்கோம். இந்த வருஷமும் நம்ம ஒன்னா தசரா கொண்டாடுவோம். இந்த தடவை நமக்கு நடுவுல யாரையும் வரவிட போறது இல்ல. ஐ ப்ராமிஸ் யூ தட். அண்ட் இந்த தடவை ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, உன்னை லக்ஷ்மியோட வாழ்க்கையில இருந்து நான் விடுவிக்க போறேன். அது நீ எப்படி திரும்ப வந்த அத ஃபர்ஸ்ட் சொல்லு. அட, அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அந்த இன்ஸ்பெக்டர் தான் என்ன இங்க டிராப் பண்ணாரு. என்ன? அவர் ஒரு வழி ஆகிட்டல. நான் அவர்கிட்ட நான் என்னோட வைஃபை ரொம்ப மிஸ் பண்றேன், பார்க்கணும்னு அடம்பிடிச்சேன். பாவம், அவரே ஃபீல் பண்ணிட்டாரு. அப்புறம் அவர்கிட்ட நான் இந்த விஷயத்தையும் எடுத்து சொன்னேன். நான் அப்புறம் என்னோட வைஃப், ஐ மீன் 2 பேரும் நிரபராதின்னு சொன்னேன். நாங்க எதுவும் பண்ணலன்னு. சோ அவர் கூட என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டாரு. நான் சொன்ன விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க அண்ட் ஒத்துக்கிட்டாங்க. அவங்களே என்ன இங்க டிராப்பும் பண்ணிட்டாங்க. சூப்பர்ல. இன்ஸ்பெக்டர் ரொம்ப நல்லவரா இருக்காரு. அட, நான் என்ன பத்தி பேசிட்டு இருக்கேன்? நான் சூப்பர் தானே? நீ இல்ல, நீ ஒண்ணு சூப்பர் கிடையாது. சரி, நான் நீ ரொம்ப 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 சூப்பர். பட் சீரியஸ்லி, தசரா வருது இல்ல, அதான் என்ன நினைச்சேன்னா, தசராவை நான் உன் கூட கொண்டாடணும். And I promise you, லக்ஷ்மி, இந்த வருஷத்தோட தசரா உன்னோட வாழ்க்கையில நீ மறக்க முடியாத ஒரு தசராவா இருக்கும். நிஜமா தான் சொல்றியா? ரியலி. சரி சொல்லு, நீ என்னெல்லாம் பண்ணுவ? அத சொல்ல முடியாது. பட் இப்போதைக்கு ஒரு சின்ன சாம்பிள் பண்ண காட்டுறேன். காட்டவா?